வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கூட்டணிக்காக டெல்லியில் திமுக கெஞ்சுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிண்டல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிறந்த நடிகர், நாங்கள்தான் அரசியலாளர்கள் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. நந்தனம் கல்லூரி வளாக கேண்டீனில் 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை, 3 பேரை கைது செய்த போலீசார். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சி அடைந்துள்ளது. தவேக தலைவர் விஜய் கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. பாஜக தேசிய குழு செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம். அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வத்தை சேர்க்க வாய்ப்பில்லை, பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலை உயர்கிறது. நிலக்கடலை விலை உயர்வால் மிட்டாய் விலையை உயர்த்திய உற்பத்தியாளர்கள். தர்மயுத்தம் 2.0 தொடங்க மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் தான் காரணம், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாட்டிற்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம். திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் தற்போதைய முதல்வரால் வாழ தகுதியில்லாத இடமாக மாறிவிட்டது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் கூட்டணிக்காக காங்கிரஸ் கட்சியிடம் திமுக கெஞ்சிக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி கேள்விக்குறியாக இருப்பதாகவும் டெல்லிக்கு திமுக அடிமையாக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். எங்களை அடிமை என்று கூறியவர்கள்தான் அங்கு போய் கெஞ்சிக் கொண்டிருப்பதாகவும் கூட்டணிக்காக தடுமாறி கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிறந்த நடிகர் என்றும் அவருக்கு அரசியல் தெரியவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் கூட விஜய் யாரையுமே சந்திக்கவில்லை என்றும், கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை சந்திக்காமல் அனாதையாக்கிவிட்டார் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்லாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நந்தனம் கல்லூரி வளாக கேண்டீனில் 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கல்லூரியில் உணவகத்தில் பணியாற்றி வந்த குணசேகரன், கார்த்திகேயன், முத்துசெல்வம் ஆகியோரை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே நந்தனம் அரசு கல்லூரியில் பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினரும் அக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய், கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, பிழைப்பிற்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழலை தான் இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலின் மேடையேறி தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று எத்தனை பொய்கள் சொன்னாலும் உண்மை நிலை முற்றிலும் மாறாக இருக்கிறது என்பதை தினமும் நாம் காணும் இது போன்ற செய்திகள் நிரூபிக்கின்றன என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீனில் பணிபுரியும் 22 வயது இளம்பெண் 3 நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்திக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும், கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களுக்காக உழைத்து மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்போம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிவோம் என தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், மாபெரும் வெற்றி பெற்று நம் வெற்றி தலைவர் தலைமையில் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைப்பதற்கு உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார்.
குழந்தையின் பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கு பொது சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டதை அடுத்து வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு விதிகளின்படி கடந்த 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன் பிறந்த குழந்தைகளுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஒன்றிணைந்தால் சட்ட போராட்டம் முடிவிற்கு வரும் என்று அதிமுகவில் இணையத்தான் ரெடியாக இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்று தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு. நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அல்ல என்றார். அதிமுகவில் மீண்டும் ஒன்று சேர நான் ரெடி. டிடிவி தினகரனும் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் ரெடியா என்றும் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வத்தை சேர்க்க வாய்ப்பே இல்லை என்றும் கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இணைய நான் ரெடி என்றும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கோரியிருந்த நிலையில் வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்து கதவை சாத்திவிட்டார் எடப்பாடி கே பழனிசாமி. அதற்கான காரணத்தை கூறிய அவர், பொதுக்குழு கூடி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கும் முடிவை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாயின் விலை உயரப்போகிறது. கடலை மிட்டாய் செய்வதற்கான முக்கிய மூலப்பொருள் நிலக்கடலையின் விலை உயர்வால் கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்த முடிவு செய்துள்ளனர். இதனால் 1 கிலோ கடலை மிட்டாய் மொத்த விலையில் 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த விலை உயர்வால் இனி 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தெரிகிறது. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்த தமிழகம் தற்போதைய முதல்வரால் வாழ தகுதியில்லாத இடமாக மாறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் கஞ்சா விற்பதை தடுப்பதற்கு தமிழக காவல்துறையும் அரசும் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், என்னையும் திருநெல்வேலி தொகுதி மக்களையும் பிரித்து பார்க்க முடியாது என்றும் 2026ஆம் ஆண்டில் திருநெல்வேலி தொகுதி பாஜகவின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தர்மயுத்தம் 2.0 தொடங்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோரை OPS கை காட்டியிருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் இருவரும் திமுகவில் இணைந்துவிட்ட சூழலில் அவர்கள் மீது OPS குற்றம் சாட்டி இருப்பது விவாதமாகி இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாட்டிற்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 30ஆம் தேதியுடன் கால அவகாசம் நிறைவடையும் நிலையில் மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திமுக தொடர்ந்த வழக்கில் SIR பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. 2025-26ஆம் நிதி ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். 2027ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8% முதல் 7.2% வரை இருக்கும் என்று அதில் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பாதை வலுவாக உள்ள போதிலும் உலகளாவிய அதிர்ச்சிகளின் தாக்கம் தாமதமாக வெளிப்படும் என்பதால் கொள்கை வகுப்பாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.